இதுதாங்க மக்கள் அந்த எல்லா ராமர் கோயில்லையும் அனுமார் இருப்பார் இல்லைங்க, அதுதாங்க இந்த தூணில் இருக்கார். அவர் தான் இருக்கார். அவரை தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு அதுக்காரமாக தான் ராமரையே நாம் தரிசிக்கிறோம். இதுதாங்க மக்கள் வீராஞ்சனேயர். ஜெயாஞ்சனா வீராஞ்சனேயர் மக்கள். சுற்றிரும் இந்த மரங்கள்லாம் நட்டு அங்கே ஏதோ கோட்டை மாதிரி இருக்குது, அதை பார்க்கலாம். தூணில் பாருங்கள், ஏதோ ஒரு பொண்ணை புளிய சிறுத்தையை பிடிச்சிட்ருக்கு, பிடிச்சி கடிக்க போகுது. ஆனால் ஆப்போசிட்டில் பாருங்கள், ஏதோ ஒரு பெண் வந்து ஈட்டியில் புளியை குத்தி அவங்கள காப்பாற்ற போகிறதாகவும், குதிரை மேலே ஏறி போய் குத்தி அந்த புளியை குத்தி காப்பாற்ற போகிறதாகவும் செதுக்கிறங்க பாருங்கள். இன்னொரு பக்கத்தில் அதுக்கு மேலே பாருங்கள், சண்டை போடுற மாதிரி அந்த கையில் வால் வச்சு சண்டை போடுற மாதிரியும் மேலே கிளி அந்த மாதிரியான மக்கள்ஸ். இந்த தூண் பாருங்கள், இந்த தூண் 4 தூண் இருக்குது. இந்த தூண்லேயும் தட்டினா சவுண்டு வரும் பாருங்கள் மக்கள்ஸ். இந்த தூண்லாம் பாருங்கள், இதுதாங்க ஒரு ஆச்சரியமே. வேறு எந்த கோயிலாச்சும் இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் வந்து பார்த்த கோயிலில் இந்த கோயில் இருக்கு மக்கள்ஸ். மக்கள், கடைசியாக நம்ம தென்கரை கோட்டை கல்யாணராமர் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அனுமன் வச்சிருக்காரு. அதான் அந்த பார்வதி பஸ் எங்கே அடிபட்டுருச்சோம். இந்த சாமியும் இல்லை, எந்த சாமியும் வச்சு பண்ணி தலைமையில போடக்கூடாது. இல்லை பெட்ரா இப்படி இல்லை, ஒத்த கையில் கேட்டு வாங்கக்கூடாது. அதெல்லாம் நினைச்சு விடுவோம். பாருங்க, இங்கே ஏதோ கோயில் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன கல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. மக்கள்ஸ், இந்த கோயிலில் கோழியெல்லாம் பலியிடுவாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், கோழி பலியிட்டு பொங்கலுக்கு வைப்பாங்க போல இருக்குது. தெரியுதுங்களா? கோழி இறகு அங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு பாருங்கள். அந்த பொங்கல் வைக்கிற அடுப்பெல்லாம் வச்சு பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க. நேர்த்தி கடனாக இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மக்கள்ஸ், இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கவே முடியாது போல் பாருங்க.
சுற்றிலும் ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க, கோட்டை மாதிரி கட்டி. இந்த பக்கம் பாருங்கள் தெரியும். உள்ள என்ட்ரன்ஸ் இன்னும் உங்களுக்கு காமிக்கல, இருங்க காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா அந்த தடுப்பு மாதிரி தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி ஒரு செட்டப்புங்க. செட்டப் இல்லை, காடே தான். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், அந்த கல்யாணராமர் கோயிலோட பின்பக்கம் தான் நம்ம வந்திருக்கோம். பின்பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோட்டை மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. மக்கள்ஸ் இது கோட்டையா இல்லை கோயிலான்னு தெரில, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நானும் இந்த இடத்துக்கு இவங்கள மாதிரி ஃபஸ்ட் டைம் தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, நான் நேரில் பார்க்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா வந்து பாருங்கள். தருமபுரியில் கல்யாணராமர் கோயில் அப்படின்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா வரும். அதுதாங்க இந்த இடம். கோயிலா இல்லை என்னன்னே தெரில. அந்த பக்கம் தான் வழி. அதான் சொன்னல அந்த பக்கம் தான். பேக் சைடு ஆட்டுங்க என்ன மக்கள்ஸ் அந்த வழியாக உள்ளே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள் படி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. மக்கள்ஸ் உள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயிலா இல்லை கோட்டையா, பழங்கால கோட்டையான்னு தெரில. இங்கே போய் பார்த்துலாம். மக்கள்ஸ் இது கோயிலா இல்லை எதான அரசர் ஒரு ரூமான்னு தெரியல, சரியாக தெரியல. பாருங்க எல்லாம் ஒடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க, ஒடிச்சு போட்டிருக்காங்க. இல்லை இடிஞ்சிச்சான்னு சரியாக தெரியல. பாலடைஞ்ச இடம் இது மக்கள். அங்கே பாருங்கள் மக்கள், அந்த கோட்டையோட சைடில் பாருங்கள், அப்படியே மேலே போயிட்டு இங்கே பாருங்கள் ஒரு அரச மரம் தெரியுதுங்களா? அப்படியே அந்த வேர் போகுது பாருங்கள், அப்படியே பாம்பு மாதிரி. பாருங்கள் மக்கள், கீழே இருந்து காட்டுறேன். அங்கே பாருங்கள் அப்படியே மேலே ஏறி அங்கே தெரியுது இல்லைங்க, அதுதான் அந்த மரம், அரச மரம். இந்த கோட்டை மேலேயே இருக்கு பாருங்க. பாருங்க நம்ம ஆளுங்க அதுலேயும் எதை கிறுக்கி விளாண்டுருக்கானுங்க, பைத்தியக்காரங்க மக்கள். அங்கே தெரியுதுங்களா, ஏதோ பேர், ஆனால் என்னன்னு தெரியல. டிகேவி. இங்கே வர மக்கள் இந்த சைடில் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், அது என்ன கோயிலுன்னு தெரியல, போய் பார்த்துருவோம். இங்கே வாருங்க மக்கள்ஸ், இதுதாங்க அந்த கல்யாணராமர் திருக்கோயில். பாருங்கள் அந்த ஆஞ்சநேயருக்கு தூண் இருக்கும்ல, அது பாருங்கள் முன்னாடியே இருக்குது. உள்ள என்ன நம்ம போகல. அங்கே பாருங்கள் பழங்காலம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதை பார்க்கலாம் மக்கள்ஸ். அங்கே பாருங்கள் ஒரு 1000 பேர்கிட்ட இருக்காங்க. இதுதாங்க மக்கள்ஸ் அந்த எல்லா ராமர் கோயில்லையும் அனுமார் இருப்பார் இல்லைங்க, அதுதாங்க இந்த தூணில் இருக்கார். அவர் தான் இருக்கார். அவரை தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு அதுக்காரமாக தான் ராமரையே நாம் தரிசிக்கிறோம். இதுதாங்க மக்கள்ஸ் வீராஞ்சனேயர். ஜெயாஞ்சனா வீராஞ்சனேயர். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் துளசி மாடம். இப்போ இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க, கஷ்டன்றதை விட அரிதுன்னு சொல்லலாம்.
ஆமாம், காட்டு நெல்லிக்காய் மரம் தான். இங்கே பாருங்க மக்கள்ஸ், சி மோனீஸ்வராஜுங்களாமா. பேரெல்லாம் இவங்க கோயில் சேத்துல தான் எழுதுவானுங்க. அப்படி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, மேல் தட்டு. இங்கே ஒரு சவுண்டு. எதிர்பார்க்கவே இல்லை மக்கள்ஸ், இந்த மாதிரி சவுண்டு வருன்ட்டு. ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே ஒரு அண்ணா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள்ஸ், இந்த தூண் பாருங்கள், இந்த தூண் 4 தூண் இருக்குது. இந்த தூண்லேயும் தட்டினா சவுண்டு வரும் பாருங்கள் மக்கள்ஸ். இந்த தூண்லாம் பாருங்கள், இதுதாங்க ஒரு ஆச்சரியமே. வேறு எந்த கோயிலாச்சும் இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் வந்து பார்த்த கோயிலில் இந்த கோயில் இருக்கு மக்கள்ஸ். சவுண்டு கேட்குதா? தூணில் பாருங்கள், ஏதோ ஒரு பொண்ணை புளிய சிறுத்தையை பிடிச்சிட்ருக்கு, பிடிச்சி கடிக்க போகுது. ஆனால் ஆப்போசிட்டில் பாருங்கள், ஏதோ ஒரு பெண் வந்து ஈட்டியில் புளியை குத்தி அவங்கள காப்பாற்ற போகிறதாகவும், குதிரை மேலே ஏறி போய் குத்தி அந்த புளியை குத்தி காப்பாற்ற போகிறதாகவும் செதுக்கிறங்க பாருங்கள். இன்னொரு பக்கத்தில் அதுக்கு மேலே பாருங்கள், சண்டை போடுற மாதிரி, அந்த கையில் வாள் வச்சு சண்டை போடுற மாதிரியும், மேலே கிளி அந்த மாதிரியான மக்கள்ஸ். ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. பாருங்க, இந்த தூணில் அனுமாரா, அந்த தூணில் பாருங்க ராமர் இருக்காது. அவன் வந்துட்டாங்கன்னா சரி. முன்ன ஈட்டியில் குத்துற மாதிரி பார்த்தோமா, இப்போ பாருங்கள் ஒரு பெண்ணை வந்து சிங்கமோ புலியோ கடிக்க வருது. இதில் ஆணோ பெண்ணோ கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி பாருங்கள், தெரியுதுங்களா? பார்க்கறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது மக்கள்ஸ். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்க்கலாம். அப்புறம் புராணம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் வந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு மாதிரி செதுக்கியிருக்காங்க மக்கள்ஸ். இப்போ பார்த்தீங்கள, இந்த கோவில் வந்து தூய்மையாக இருக்கிறதுக்கு இந்த 2 பாட்டியும் தான் காரணம். இவங்க தான் கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் பாட்டி? அலுமேலு. இந்த பாட்டி பேர் முத்துவாமா, இந்த பாட்டி பேர் அலுமேலவாமா. எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 4 வருஷமாக பண்ணிருக்கீங்களா? நீங்கள் பாட்டி? நீங்கள் வேப்பமாட்டிக்கு வந்தீங்களா? இந்த வேப்பமாட்டிங்க பையில் வச்சுருக்கோம்.
ஒன்று தான் நேற்று வந்து கூட்டுறது எல்லா கோயிலும் நேற்று இன்னைக்கு இந்த கோயில் மக்கள்ஸ் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை இந்த பாட்டிக்கு கொடுங்க. முத்து பாட்டிக்கு கொடுங்க. சரி பாட்டி. மக்கள்ஸ் இது பாருங்கள், தேரோட சக்கரம் எல்லாம் தேரோட பாகன்னு நினைக்கிறேன். எல்லாம் உளுத்து போயிடுச்சு, அதனால் தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்க மக்கள்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. கோட்டையாக கோயிலாம் தெரியல. இதுவும் செதில் மடைஞ்சு போயிருக்கு. இங்கே ஏதோ கோயில் இருக்குது மக்கள்ஸ். மூர்த்தி எதுவுமே இல்லையா? சங்கீத கருணாமூர்த்தி மக்கள்ஸ். இந்த கோயிலில் இருந்த சாமியோட பேர் வந்து கருணாமூர்த்திங்களாமா. எதுவுமே இல்லை மக்கள்ஸ் உள்ள பாருங்கள், எதுவுமே இல்லை உள்ள மக்கள்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்து இருக்குது. செதுக்கிருங்க, புத்து தான். இந்த கோயில் பேர் மக்கள்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கும் தெரியாது. அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே கேட்டுக்கலாம். இந்த கோயிலெலாம் கவர். மக்கள்ஸ் இது வந்து முருகர் கோயில்னு நினைக்கிறேங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சரியாக தெரியல மக்கள்ஸ், லைட்டாக தான் தெரியாது. முருகர் தான். ஓம் முருகன் ஓம் சரவணபவ. மேலே பார்த்து தான் மக்கள்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். தெரியுதுங்களா? இவரை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவரோட வாகனம் மயில், அந்த வேல், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். உள்ளே இருட்டாக தாங்க மக்கள்ஸ் தெரியுது. நம்மளால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணுவாங்க மக்கள்ஸ். மக்கள்ஸ் இங்கே வந்து நம்ம பிள்ளையார் யானை முகத்தான பார்த்துட்டிங்களா? ஓகே மக்கள்ஸ். Vamos lá.